வணக்கம். சகிலா அம்மா, நீங்கள் சினிமாவில் நடித்து பாப்புலர் ஆனதுனால இன்றைக்கி நீங்கள் போடுற வீடியோ ஒரு சிலர் பார்க்குறாங்க. அது பரபரப்பாக போகுது. நல்ல விஷயம்தான். அது நல்ல விஷயத்துக்கெலாம், ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு வந்ததுனால அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்றதுனால நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் நானும் கூட ஏற்றுக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் பார்த்துருக்கீங்க, எந்த சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கீங்கன்ட்டு. இந்த வாட்டர் மிலன் ஸ்டாருன்றது அதெல்லாம் ஒரு யூஸே ஆகாத ஒரு ஆள் அந்த ஆள் ஒரு வீடியோவை போடுறான், ஜாதியை பேசுகிறான் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்கள் மெனக்கெட்டுட்டு போய் அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் பரபரப்பாக ஆக்கணும், தன் வீடியோவை எல்லோரும் பார்க்கணும். இப்போல்லாம் நல்லபடியாக போடுற வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க. அவுத்து போட்டுட்டு ஆடுற வீடியோவும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணுற வீடியோவையும் பார்த்து பரபரப்பாக்கி விட்டுருவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது அதை என்கரேஜ் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க திரும்ப அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க இவங்க பேசி வீடியோ போட்டது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜாதிக்காரங்க பண்ணுற அராஜகம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த போலீஸ்காரங்களும் அந்த ஜாதி ஆளுங்களாக இருந்துட்டால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பண்ணுற அட்டகாசம் எத்தனைன்றது உங்களுக்கு தெரியாது. அதில் பாதிக்கப்பட்டவன் நான் எனக்காகலாம் யாரும் குரல் கொடுக்கல. நீங்கள் எனக்காக குரல் கொடுக்க வேணாம். ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ இருக்கிற ஒரு லேடி நான் எனக்கு குரல் கொடுக்க வேணாம். சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணு மீ2வில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்றதுக்காக அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் டார்ச்சர் அனுபவிச்சுட்ருக்கேன். இந்தி நடிகைன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா அந்த பொண்ணு விஷால் படத்தில் 3 பேரில் ஒரு ஆளாக நடித்தது. அது எனக்கு பேர் வரலை. அந்த பொண்ணு கதறிட்டு வீடியோ போட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் சினிமாக்காரங்க அத்தனை பேரும் சேர்ந்து வாய்ஸ் கொடுங்க. அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால், இந்த வீட்டுக்கு நான் கொடுத்து நான் தனி லேடி நான் போராடிட்டுருக்கேன். தனி லேடி போராடுறேன். அந்த போராட்டம் இன்றைக்கி வரைக்கும் நீளுது. அதுக்கு துணையாக நிற்கிறவங்க பொம்பளைங்க தான். கையில் தொடப்பக்கட்டை, ஒரு தொடப்பம் செருப்புன்றது அவமரியாதை சின்னமாக இன்றைக்கி வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அந்த டார்ச்சர் நான் அனுபவிச்சு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உண்மை. நாங்கள் சொல்கிறதெல்லாம் விளையாட்டு இல்லை. இந்த வாட்டர் மிலன் ஸ்டார்லாம் தூக்கி விசிறடிங்க. அவன் தனக்கு சான்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக நாளைக்கு நான் தான் எம்ஜிஆர், நான் தான் பிரதமர் மோடி, நான் தான் அமெரிக்க ஜனாதிபதியெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். ஏன்னா நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம், தேவையில்லாததை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கான ஸ்டெப்பு வேறு மூலிமா எடுக்கலாமே தவிர நீங்கள் டைம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உண்மையிலே தேவை இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் நீங்கள் உதவி பண்ணுங்கள். உங்கள் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணு கதறிச்சு, அது உண்மையாக பொய்யான்றதை பாருங்கள். ஒரு விஷயத்தை நான் வெளியில் கொண்டுட்டு வந்ததுலேருந்து மென்டல் டார்ச்சர் வருஷக்கணக்காக அனுபவிக்கிறேன்னு சொன்னான். நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஒருத்தன் ரோட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டி அகைன்ஸாக பண்ணி வச்சுருக்கான். வீடு கட்டுறப்ப எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸுன்னு சொன்னேன். அதை சொன்னதும் அவன் சொன்னானே, அந்த முக்குளத்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த அதே ஒரு ஆள் தான். அந்த ஆள் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். அதுவும் எவ்வளோ கேவலமாக ஒரு பொம்பளை நடத்த முடியுமோ அவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் யாரும் குரல் கொடுக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி இடத்துக்கு உண்மையிலே வாய்ஸ் போக வேண்டிய இடத்துலலாம் வாய்ஸ் கொடுங்க. இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போகிற ஒரு விஷயம். அதனால் அதை தள்ளி விட்டுருங்க. அது நமக்கு அவசியமே இல்லை. நீங்கள் மெனக்கட்டு போய் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதை அப்போது இன்னும் இந்த ஆளை பரபரப்பாக தான் ஆக்குறீங்களே தவிர அதை அமுக்கலை. பரபரப்பாக ஆக்க வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு ஏன் பரபரப்பாக்கணும்? இன்றைக்கி நியாயமாக ஒரு பேப்பரில் மனு எழுதியோ கம்ப்ளைண்ட் எழுதியோ கொடுத்தா எடுக்க மாட்டேன்றாங்க. பரபரப்பாக ஆக்குங்கன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நார்மலாக போய் சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. வெட்டி ரத்தம் வரட்டும், அப்போ போங்க, அப்போ எடுத்துக்குவாங்க. அப்போது அருவாள் எடுத்து ஒருத்தர் வெட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுன்றாங்க. இல்லையா, ரோட்டில் போய் உக்காந்துருங்க, பஸ்ஸெல்லாம் நிறுத்துங்க, அப்போ எடுத்துக்குவாங்க. இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸில் கிருஷ்ணாவில் எடுத்துகிட்டு போய் ஊற்றிக்கோங்க, அப்போ எடுத்துக்குவாங்கன்றாங்க. அப்போது எந்த ஒரு இதுவுமே பொறுமையாக இதுவாக சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. அந்தமாரி பண்ணால் தான் எடுத்துக்குவாங்கன்றதுனால தான் இந்த மீடியாவிலெல்லாம் போட்டு அதை பரபரப்பாக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எல்லாருக்கும் சொல்கிறேன், பரபரப்பாக்க வேண்டிய விஷயம் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா அது அந்த உதவியாகட்டும். நீங்கள் பரபரப்பாக ஆக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அது கரெக்டாக தப்பான்றதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. தேவையே இல்லாமல் ஒரு ஆளை பரபரப்பாக்கி நீங்கள் இன்னும் அதை பெருசாக்கி அந்த ஆள் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ஆக்குறீங்க. அதை தானே எதிர்பார்க்குறாங்க ஒரு சிலர். தன்னை பெருசாக காட்டணுன்றதுக்காக பண்ணுற விஷயம். அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள். உங்கள் மீடியா மூலிமா நல்லது பண்ண முடியும்னா உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு போய் பண்ணுங்கள். தேங்க்யூ.